நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன், வேணாயா வீராப்பு. பொட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன், பொட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன், வேணாயா வீராப்பு. உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு, வேணாயா வீராப்பு. உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. உன் அத்திரிக்க திரிப்பாச்சா என்கிட்டயாகாது, ஒரு மஞ்சளை கட்டி மேய்ச்சா எங்கேயும் போகாது. பொட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன், வேணாயா வீராப்பு. இறுக்கி பிடிச்சு கிழக்குதையா மனசுக்குள்ள, அந்த சுகத்தை நினைச்சு தவிக்குதையா வயசு புள்ள. இறுக்கி பிடிச்சு கிழக்குதையா மனசுக்குள்ள, அந்த சுகத்தை நினைச்சு தவிக்குதையா வயசு புள்ள. சங்கதி ஒன்னா ரெண்டா, ஜாதகம் பாப்போம் கொண்டா, புத்தகத்தை பார்த்தாக்க சொந்தமில்ல, கோவத்தை பார்த்தாக்க பந்தமில்ல. செலுத்துக்கிட்டா சிலுத்துக்குங்க, சிறுக்கியத்தான் பொறுத்துக்குங்க. பொட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன், வேணாயா வீராப்பு. பாக்கு வெத்தல மடிச்சு உனக்கு கொடுக்கட்டுமா, வெள்ளப்பல மல்லிய பூவை எடுத்து தொடுக்கட்டுமா. பாக்கு வெத்தல மடிச்சு உனக்கு கொடுக்கட்டுமா, வெள்ளப்பல மல்லிய பூவை எடுத்து தொடுக்கட்டுமா. உன்னை நான் பொல்லி வச்சேன், ஊருக்கு சொல்லி வச்சேன், வாங்கினா உன் மாலை வாங்க போறேன், தாங்கினா உன் தாலி தாங்க போறேன். பொருத்தமின்னா பொருத்தமையா, மனசில் என்ன ரத்தமையா. பொட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன், வேணாயா வீராப்பு. உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு, வேணாயா வீராப்பு. உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. உன் அத்திரிக்க திரிப்பாச்சா என்கிட்டயாகாது, ஒரு மஞ்சளை கட்டி மேய்ச்சா எங்கேயும் போகாது. பொட்டி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன், வேணாயா வீராப்பு. குமுதினி, சார் இந்த பாட்டு நீ எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்ப? 60 times 80 times. 60 to 80 டைம்ஸ். எதுக்காக கேட்டேன்னா, குழந்தைங்கள்லாம் அவங்க வந்து அந்த ஷிவரிங்லேருந்து இந்த ஸ்டேஜ் அட்மாஸ்ஃபியர், அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வெளியே வரத்துக்கே ஒரு 4-5 எபிசோட்ஸ் ஆகும். 4-5 வாரங்கள் பாடின பிறகு தான் அவங்க கொஞ்சம் தைரியம் வரும். நீ எடுத்த உடனே சூப்பராக நிற்கிற, சூப்பராக சவுண்டாக பாடுற, சித்ராமா மாதிரி தேங்க்யூ சார். பொட்டி நடையா இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பக்காவாக பாடினேன். அதுக்காக கேட்டேன் எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு. சூப்பர். குமுதினி, மேம் மனோ சொன்ன மாதிரி நானும் அதில் ஒத்துக்கிறேன். இந்த பாட்டை நான் பாடும்போதே நான் ரொம்ப பயப்பட்டு, எனக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வராதுன்னு ரொம்ப பயந்து பாடினேன். ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அதே நல்ல கிரேட் அட்டெம்ப்டாக இருந்தது. நல்லா தைரியமாக பாடினீங்க. எனக்கு ஒரே ஒரு இடம் தான் டவுட்டு. சங்கதி 1-2 வருது இல்லையா, அங்கே நோட்டு தப்பாக பாடியிருக்கீங்களோன்னு ஒரு டவுட்டு. 2 சரணத்துக்கு தானே சித்ரா அம்மாங்க வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இது அப்படி பாடலைன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? சொல்லுங்க, இப்படி சிரிக்கிறது இல்லை, சொல்லுங்க. என்ன சண்டை? இல்லை
ஒரு நோட்டு அந்த பொண்ணு தப்பா பாடிருக்கு அப்படின்னு சொல்லி சித்ரா அவர்கள் கேட்க அந்த பொண்ணுக்கு அது அப்படியே தப்பாவே பாடி இவங்க கரெக்ட் பண்ணும்போது அது மனசு புல்லரிக்குது அப்படின்றீங்க. அதனால நீங்க 2 லைன் அப்படின்றீங்க இல்ல, அதுதான் உண்மை. அதான் உண்மை. அந்த லைனை ஒரு வாட்டி கேளுங்களேன். நாங்க யூஸ்வலா கேக்குற மாதிரி 2 வரிகள் சித்ராமா. 2 வரிகள் அந்த காடு கூட அதுக்கு டைம் இல்ல. சங்கதி பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் வேணாயா வீராப்பு ஒன்ன நினைச்சு நான் போட்டே மாறாப்பு வேணாயா வீராப்பு ஒன்ன நினைச்சு நான் போட்டே மாறாப்பு ஓ அத்திரி கத்திரி மாச்சா என்கிட்ட ஆகாது ஒரு மஞ்சளை கட்டி மேச்சா எங்கேயும் போகாது பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் வேணாயா வீராப்பு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியணும். மோர் தேன் ஒரு 35-40,000 சாங்ஸ் மேலே, அதாவது ப்ரைவேட் ஆல்பம்ஸ் எல்லாம் சேர்த்தா 50,000 இருக்கும். லிரிக்கு எப்போ பாடின பாட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க, இப்போ கேட்ட உடனே அவங்க பாடிட்டாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கற்றுக்கணும் நீங்கள். அவங்க குழந்தை பாடி கேட்டதுனால நான் பாடினேன். ஞாபகம் வந்துச்சுல்ல, கோடி நடையா தானா அப்படின்னு சொல்லி அது நான் மனோஜி, அது என்னோட ஸ்பெஷாலிட்டி. தன்னா தன்னா பாடினாலும் சுகமாக பாடுவாங்க. அதுதான் உங்களுடைய ஸ்டைல். ஆக மொத்தத்தில் குமுதினி சிங்கிங். கேளுங்க, மைக்ல சொல்லுங்க. மைக்ல கேளுங்க. ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் சார். ஏம்மா காசு கீசு கேட்டுறாத, எடுத்துரு மாறல. அதெல்லாம் இல்லை சார். இளையராஜா டாக்குமெண்டா? சார் கச்சேரிக்கு நீங்க மதுரை தமுக்கம் மைதானம் வந்தீங்கல்ல சார். சரி, அப்போ ஜானகி அம்மா மாதிரி நீங்க பிரியதர்ஷினின்னு ஒரு அக்காவை வந்து விஷ் பண்ணீங்க சார். அது மாதிரி என்னையும் ஒரே ஒரு வேர்டில் விஷ் பண்ணீங்க சார். அப்படியா? அத ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க. ஆக மொத்தத்தில் குமுதினி ரொம்ப நல்லா பாடுது. சிரிப்பு அந்த சிரிப்பு சார். ஏன்னா சித்ரா கூட கோடு இருக்கு இல்லையா, நல்லா சொல்லி கொடுக்குறான். சித்ரா நல்லா பாடும். அவுட்ஸ்டாண்டிங். சூப்பர் மனோஜி. இதெல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வெல்கம் பேக். எனிவேஸ், குமுதினி எப்படி இருக்கு இந்த ஃபீலிங், இந்த அரங்கத்துல இவங்க முன்னாடி பாடுறது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பறக்கிற மாதிரி. பறந்துட்டே போயிருவீங்களா அப்போ?